உலகளாவிய ஹோப் டிவி நேயர்களுக்கு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த நன்னாளில் 28 மூல உபதேசங்கள் நிகழ்ச்சியின் வழியாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக 18வது கோட்பாடை நாம் படிக்கப் போகிறோம். தீர்க்க தரிசன ஆவி. இந்த நாளின் நிகழ்ச்சியை சிறப்பிக்கத்தக்கதாக போதகர் சார்ல்ஸ் அவர்களும் போதகர் ஜாஷ்வா அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். வாங்க பாஸ்டர். தோத்திரம் பாஸ்டர். தோத்திரம். மீண்டுமா இந்த நிகழ்ச்சியின் வழியாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் பாஸ்டர். தொடர்ச்சியாக 18வது கோட்பாடை நாம் படிக்க இருக்கிறோம். தீர்க்க தரிசன ஆவியை குறித்து நாம் படிக்கிறோம். பாஸ்டர் ஜாஷ்வா, முதலாவதாக இந்த தீர்க்க தரிசன ஆவி புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது? நம்ம புதிய ஏற்பாட்டிலே கடந்த கோட்பாட்டை படிக்கும் பொழுது ஆவியின் வரங்களை குறித்து படித்தோம். அந்த பட்டியல் 4 இடத்துல வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இந்த ஆவியின் வரங்களை குறித்து சொல்லக்கூடிய பட்டியலிலே அந்த பட்டியலினுடைய லிஸ்ட்டை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட்னு சொல்லி ஆர்டராக எழுதியிருப்பாங்க. அதில் முக்கியமாக 3 இடங்களை நான் உங்களுக்காக வாசிக்க ஆசைப்படுகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுக்குள்ளானவர்களபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன். அந்த லிஸ்ட்டில் முதலாவது பார்க்கும் பொழுதே தீர்க்க தரிசனத்தின் வரம், இந்த கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனத்தின் வரத்தை அந்த லிஸ்ட்டில் முதலாவதாக நம்ம பார்க்கிறோம். அதே போல் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 28வது வசனம் சொல்கிறது, தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் அந்த லிஸ்ட்டில் மேலான இடத்தில் இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். இன்னும் எபேசியர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுதும் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் அந்த பட்டியலை நாம் மீண்டுமாக வாசிக்க முடியும். ஆவியின் வரங்களை குறித்து, ஆவிக்குரிய வரங்களை குறித்து 4ஆம் அதிகாரம் 13 சொல்கிறது, சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும். அப்போது எவ்வளவு தூரம் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசன வரத்தையும் தீர்க்கதரிசிகளையும் முக்கியத்துவப்படுத்துகிறார் என்பதை இந்த பட்டியல் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். தீர்க்கதரிசிகளுடைய பங்கு எல்லா காலங்களிலும் தேவனுடைய செய்தியை கொண்டு செல்வதிலே இன்றியமையாததாக இருந்தது என்பதை நாம் புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலும் பார்க்கிறோம். நிச்சயமா. அதாவது பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் சரி, ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் ஈவாக கொடுத்திருக்கிறார், மனிதனுடைய நலனுக்காக கொடுத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ், புதிய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் எவ்வளவு பங்காற்றி இருக்கிறார்கள்? தீர்க்கதரிசிகளுடைய பங்கு பெரியது என்று நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, முன்பு இருந்த தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவினுடைய முதல் வருகைக்கும் 2ஆம் வருகைக்கும் ஒரு அஸ்திபாரத்தை அவர்கள் போட்டார்கள் என்று சொல்கிறோம். அதாவது பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகள். இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் இன்னும் ஒரு மகத்தான பணியை செய்ய வேண்டும். அது என்ன அப்படின்னா, முன்பு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுதல் ஆயிற்று என்பதை அவர்களுடைய வாக்கியங்களிலே காண்பிக்க வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய 2ஆம் வருகை குறித்தும் 1000 வருட அரசாளுகை குறித்தும் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுகிறதை குறித்தும் உறுதிப்படுத்துகிறதற்கு ஏதுவாக இதோ புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளுடைய பங்கு இதில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 13 நிருபங்கள் யாரால் எழுதப்பட்டது? பவுலால் எழுதப்பட்டது. 2 நிருபங்களை பேதுரு எழுதினார் என்றும், யாக்கோபும் இன்னும் மற்ற அப்போஸ்தலர்களும் தங்களால் இயன்ற மட்டும் நிருபங்களை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். எபிரேய புத்தகம் கூட பவுலால் எழுதப்பட்டது என்பதை பார்க்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பங்கை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறதற்கு ஏதுவாக பவுலே சாட்சி கொடுக்கிறார். இதோ கர்த்தருக்குள்ளாய் ஒரு மனுஷனை நான் அறிவேன். அவர் என்ன பண்ணாரு? 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் ஆக்சுவலாக பவுல் யாரை பற்றி தான் பேசுறாரு? தன்னை பற்றி தான். தேவ ரகசியங்கள் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த ரகசியங்களை எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா அழகா எழுதி திருச்சபையாராகிய நமக்கு கொடுக்கிறார். இதை எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார். ஏன் அப்படின்னா, யூதர்களையும் புறஜாதியார்களையும் சிலுவையிலே கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? இணைச்சிட்டார். இனி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதன் என்றும் இல்லை என்பதை சொல்லிட்டு இங்கே சொல்றாரு பாருங்க. 20வது வாக்கியம், அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாகீர். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே என்னவா இருக்கிறாரு? மூளைக்கல்லாக இருக்கிறார். இதில் நிறைய பேர் விவாதம் பண்ணுவாங்க. அவங்களுடைய விவாதத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய பிரமாணத்தை குறித்தும் அல்லது ஓய்வு நாள் கட்டளைகளை குறித்து பேசும்பொழுது இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொல்லவில்லையே, நம்ம அப்போஸ்தலருடைய உபதேசத்துல எல்லாம் நம்ம நிலைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் அப்போஸ்தலர் யார் என்பதை அவங்க என்ன பண்ணிடுவாங்க?
மறந்து விடுவார்கள். கவனிப்போம், இந்த எபிரேய புத்தகத்தில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரம அழைப்பை குறித்து பேசிட்டு நம்முடைய பிரதான மெய்ப்பன் என்று சொல்லி கிறிஸ்துவை குறித்து அங்கு சொல்வார். கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற அந்த வாக்கியம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அப்போ அனுப்பப்பட்ட முதல் அப்போஸ்தலர் யாரு? அப்போஸ்தலர் என்றாலே அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம். பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட முதல் அப்போஸ்தலர் யார் தான்? கிறிஸ்து தான். கிறிஸ்துவனுடைய உபதேசங்களிலிருந்து எல்லாம் பின்னாடி சொல்லப்பட்ட பவுலுடைய வாக்கியமா இருக்கட்டும், பேதுருடைய வாக்கியமா இருக்கட்டும், யாக்கோபின் வாக்கியமா இருக்கட்டும், யோவானின் வாக்கியமா இருக்கட்டும், எல்லாமே அதில் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். நிச்சயமா பாஸ்டர். அதாவது சபைக்கு அவர்கள் ஆற்றின பங்கு அதிகம். பாஸ்டர் ஜாஷ்வா, இப்போ அந்த தீர்க்கதரிசிகள் வெளி ஊழியத்திற்கு எவ்வளவு பங்காற்றி இருக்கிறார்கள்? நிறைய நேரங்களிலே தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது ஊழியத்தில் பெரும்பங்கு இல்லை என்று நினைப்பாங்க. ஆனால் வேதாகமம் முழுவதும் பார்க்கும் பொழுது எல்லா விதமான ஊழியங்களிலும் தீர்க்க தரிசன வரம் என்பது முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கிறது. பாஸ்ட் அவங்க சொன்ன போல பவுலாருடைய ஊழியம் மிக முக்கியமான ஒன்று. அவர் மூலமாக அநேக புத்தகங்கள் எழுதி கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்திற்கு அவரை பிரித்து அனுப்பிவிட்ட ஒரு அனுபவம், அப்போஸ்தலனாக அனுப்பிவிட்ட ஒரு அனுபவத்தை அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதில் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இங்கே பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்துக்கு அனுப்பணும், வெளி ஊழியங்களுக்கு அனுப்பணும் என்பதை தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆவியானவர் அந்த இடத்துல பேசினார் என்பதை பார்க்கிறோம். அப்போ அவர்கள் ஊழியத்திற்கு அனுப்பிவிடப்படுவதற்கு அந்த இடத்துல மவுத் பீஸா, ஆண்டவருடைய வாயாக இருந்து பேசினவர்கள் தீர்க்கதரிசிகள். இன்னும் ஆண்டவர் நேரடியாக பவுலுடைய ஊழியத்தில் இடைப்படக்கூடிய அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம் ஆவியானவர் மூலமாக. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அவங்க இந்த ஒரு இடத்திற்கு ஊழியத்துக்கு போகணுன்னு ஒரு தேசத்தை நோக்கி ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வசனம் சொல்லுகிறது, 7வது வசனம், மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாது இருந்தார். அப்போ டைரக்ஷன் வந்து இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. 9வது வசனத்தில் ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று, எங்கே போகணும் என்பதை தீர்க்க தரிசனமாக பவுலுக்கு காண்பிக்கிறார். அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தின் வரம் என்பது வெளி ஊழியங்களிலும் இன்றியமையாத ஒன்றாக புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். நிச்சயமா பாஸ்டர். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போது சபையின் பக்தி விருத்திக்கும் தீர்க்க தரிசனத்திற்கும் உரிய தொடர்பு என்ன? இதை வந்து பவுல் அழகாக கொரிந்து பட்டணத்திற்கு எழுதின நிருபத்தில் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து அன்னைக்கு அந்நிய பாஷைகளை பேசுகிறதுனால் மேன்மை என்று நினைத்தார்கள். நாங்கள் தூதர்களுடைய பாஷையை பேசுகிறோம், பரலோகத்தின் பாஷையை பேசுகிறோம் என்று அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா 3வது வாக்கியத்தில், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற மனுஷன் பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலையும் உண்டாக்கத்தக்கதாய் அவன் என்ன பண்ணுகிறான்? பேசுகிறான். அப்போ வேத வசனத்திலிருந்து எடுத்து பேசினாலும் சரி, அதற்கான வியாக்கியானத்தை கொடுத்தாலும் சரி, அது மாத்திரமில்லாமல் இதை சார்ந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் ஒருவேளை அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தாலும் சரி, அதனால் சபை பக்தி விருத்தி உண்டாகிறது. அதை இன்னும் ஃபர்தராக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே சாப்டரில் 23, 24வது வாக்கியம், ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேசிக்கொள்ளும்போது கல்லாதவர்கள் அவிசுவாசிகளாவது உங்களில் பிரவேசித்தால் அவர்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க? பைத்தியம் பிடித்தவர்கள் என்று நினைப்பாங்க. இவங்க என்ன ஒரு புரியாத ஏதோ ஒரு பாஷையை பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுதா, இவங்க என்ன ஒரு மாதிரி ஒரு இதில் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பைத்தியம் என்று நினைப்பார்கள் அல்லவா என்று ஒரு கேள்வி குறியிட வைக்கிறார். ஆனால் இப்போ பாருங்கள், அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. 24, எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசியான ஒருவன் அல்லது கல்லாதவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்திவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும்
இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்கள் என்ன ஆகும்? வெளியரங்கமாகும். அதுக்கப்புறம் அங்கே கீழே சொல்றாரு, அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாகவே உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்று என்ன பண்ணுவான்? அறிக்கையிடுவான். அதான் ஆதி திருச்சபையில் நடந்துச்சு. அனனியாவும் சப்பீராவும் காணிக்கையை அவர்கள் வஞ்சித்து வைத்து அவர்கள் தங்களை உத்தமர்கள் என்று காண்பித்த பொழுது பேதுரு அங்கே விசாரணை செய்து அவங்களுடைய உள்ளத்தில் மறைந்திருந்ததை கேட்ட பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் என்ன உண்டாச்சு? பயம் உண்டாகி சபை பெருகிற்று என்று நாம் பார்க்கிறோம். அவ்விதமாகத்தான் ஆண்டவர் அவருடைய திருச்சபையை வழிநடத்தி வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மற்றவர்கள் பக்தி விருத்தி உண்டாகவும் சபை பக்தி விருத்தி உண்டாகிறது ஏதுவாக அவன் அதை செய்கிறான். நிச்சயமாக நிச்சயமாக பாஸ்டர் ஜாஷ்வா, இப்போது தேவனுடைய சபையின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்பிற்கும் மற்றும் இந்த தீர்க்க தரிசனத்திற்கும் உரிய தொடர்பு என்ன? நாம் அநேக முறை பயன்படுத்தின பகுதிகளுக்காக மீண்டுமாக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது என்ன நோக்கத்திற்காக இந்த ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அந்த கோட்பாட்டை குறித்து படிக்கும் பொழுது பார்த்தோம். அதில் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது அவர் சிலரை 13ஆவது வசனம் சொல்கிறது, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ என்ன நோக்கத்திற்காக ஏற்படுத்தினார் என்று மேலே வாசிக்கும் பொழுது சபையின் ஒவ்வொருவரும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாக வேண்டும் என்பதற்காகவும் கிறிஸ்துவின் வளர்ச்சிக்குத்தக்கதான பூரண புருஷராகும்படியாகவும் ஏற்படுத்தப்பட்டது. இப்படி இந்த தீர்க்க தரிசனத்தின் வரமானது சரியாக பயன்படுத்தப்பட்டால் 14ஆவது வசனம் சொல்கிறது, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராய் இராமல். அப்போ ஏன் சத்தியத்திலே உறுதியாக நிற்க முடியாமல் பலவிதமான போதனைகளில் அடிக்கப்பட்டு போகிறார்கள் என்றால் அங்கு சரியான ஒரு தீர்க்க தரிசன வரம் இல்லாததுபடினாலே அவர்கள் அடிக்கப்பட்டு அலைக்கழிந்து போகிறார்கள். நம்ம யோசபாத் அனுபவத்தை பார்க்கும் பொழுதே, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொன்னார். அதே போல தான் இங்கே தீர்க்கதரிசிகளுடைய ரோல், தீர்க்க தரிசன வரத்தினுடைய ரோல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் சத்தியத்தில் உறுதியாக நின்று பாதுகாப்பு. என்ன பாதுகாப்புன்னு சொன்னால், பலவிதமான அசத்தியங்கள் தவறான போதனைகளினாலே அடிக்கப்பட்டு தேவனை விட்டு விலகுகிறவர்களாக போகாதபடிக்கு இந்த தீர்க்க தரிசன வரமானது நம்மை குழந்தைகளாய் இல்லாமல் சத்தியத்திலே வளர்ந்தவர்களாக தேறினவர்களாக மாற்றுவதற்கு தீர்க்க தரிசன வரம் பயன்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமா பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போது இந்த தீர்க்க தரிசனத்திற்கும் எதிர்கால நிகழ்வுகளுக்கும் நடக்கப் போகிற சம்பவங்களுக்கும் இடையிலான உள்ள ஒற்றுமை என்ன? மெயினாக ப்ராஃபஸி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே, ஒரு காரியம் வருகிறதற்கு முன்பாகவே தேவன் அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்ணுறாரு? முன்கூட்டியே முன் அறிவிக்கிறார். அதை தீர்க்கதரிசிகள் சபைக்கும் மக்களுக்கும் என்ன பண்ணுறாங்க? தெரியப்படுத்துறது தான் அவங்களுடைய மிக முக்கியமான வேலை என்று பார்க்கிறோம். அதை ஏன் அவ்விதமாக ஆண்டவர் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீஷர்கள் கூட யோசிச்சாங்க, ஏன் ஆண்டவர் இந்த பரம ரகசியத்தை எல்லாம் முன்கூட்டியே நமக்கு எல்லாத்தையும் ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்த பொழுது அதற்கான விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் அதில் 29ஆவது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னே அதை நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ ஒரு விஷயத்தை ஆண்டவர் முன்கூட்டியே ஏன் சொல்கிறாருன்னா, நாம் யாரை விசுவாசிக்கணும்? ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கணும். அதுதான் ஏசியாவில் நீங்கள் 40லேருந்து அப்படியே 46ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, முன்பு சொன்னவைகள் எல்லாம் நிறைவேறுதல் ஆயின, நான் புதிதானவைகளையும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுகிறேன் சொல்லுகிறேன், வாருங்கள் வரிசைப்படுத்தி நீங்கள் பாருங்கள், இதோ எந்த விக்கிரகமாச்சும் அதை உங்களுக்கு செய்திருக்கிறதா என்பதை நீங்கள் கேட்டு பாருங்க, நான் ஒருவரே கர்த்தர், நான் ஒருவரே தேவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும் பொருட்டாக தேவன் அவ்விதமாக செய்கிறார். அப்போ இதில் என்ன நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், தேவனுடைய அனந்த ஞானத்துக்கு மட்டும்தான் தெரியும் முடிவு எப்படி இருக்கும் என்று. அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது அவர் காட் நோஸ் தி எண்ட் ஃப்ரம் பிகினிங் என்று சொல்வோம். அந்த முடிவை அவர் துவக்கத்திலிருந்து அறிந்திருக்கிறார். நாம் எல்லாம் ஒரு விஷயம் நடக்க தான் நமக்கு தெரியும். அந்த ஒரு ஞானத்தை யாருக்கு கொடுக்கிறார்? ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமா பாஸ்டர். அப்போது பாஸ்டர் ஜாஷ்வா, இப்போ எதிர்காலத்தில் கடுமையான காலங்களை சந்திக்கும் போது
தேவ ஜனங்கள் சந்திக்கும் போது தீர்க்க தரிசனத்திற்கும் அதற்கும் உள்ள தொடர்பு என்ன? நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், முன் நடந்ததே இப்பவும் நடக்கிறது, இனி நடக்கப் போகிறதும் முன்னே நடந்ததே. அப்போ எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை சொல்லுவதற்கான தேவனுடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கான நபர்களாக தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நம்ம இவ்வளவு நேரம் படித்தோம். ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 15ஆம் அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய புறஜாதியரை எப்படி ஒரு யூதன் பிறப்பால் அவன் யூதனாக இருக்கிறான், இவர்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது, எனவே இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இவர்கள் இதையெல்லாம் செய்யணும்னு சொல்லி சில கட்டாயங்கள், சில சட்டத்திட்டங்களை புகுத்த நினைத்தார்களோ, அந்த நேரத்தில் இந்த ஜனங்களை திடப்படுத்தும்படியாக யார் அங்கே இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது 32வது வசனம் சொல்கிறது, யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளாக இருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி. புதிதாக வரக்கூடியவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்கள், அந்த கடுமையான காரியங்கள் இது தேவையில்லாதது என்று அறிந்திருந்த போதிலும் இதையெல்லாம் சொல்கிறாங்களே என்ற ஒரு குழப்பத்தில் இருந்தபோது தீர்க்கதரிசிகள் அநேக வார்த்தைகளினால் அவர்களை திடப்படுத்தினார்கள். குழப்பமான நேரங்கள், கடினமான சூழ்நிலைகள், அந்த நேரத்திலே தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளானது ஜனங்களை திடப்படுத்தும், சத்தியத்திலே வழிநடத்தும் என்பதை இந்த அனுபவத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். நிச்சயமா பாஸ்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடர இருக்கிறது, காத்திருங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ், உங்களுக்குரிய அடுத்த கேள்வி, கடைசி காலங்களில் தீர்க்க தரிசன வரம் எப்படி வெளிப்பட இருக்கிறது? தீர்க்க தரிசன வரங்களை இன்னும் ஆண்டவர் வாலிபர்கள் மேலும் மூப்பர்கள் மேலும் ஊற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். யோவேல் 2:28-29 ஆண்டவர் கொடுத்த வாக்கு அதுதான். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறார் என்பதை பேதுரு எங்கே காண்பிப்பார் அப்படின்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு பாருங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னா, கிறிஸ்து பரமேறி பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்தது நிமித்தமாய் அவருடைய ஆவியானவரை அளவில்லாமல் மாம்சமான யாவர் மேலும், இதில் பட்சபாதம் இல்லை, பாகுபாடு இல்லை, யூதன் என்று கிரேக்கன் என்று அப்படி பிரிவினைகள் இல்லை, இயேசுவின் மேல் யாரெல்லாம் நம்பிக்கை வைத்து வராங்களோ அவங்க மேலெல்லாம் என்ன பண்ணுவார்? ஆவியை ஊற்றுவேன் என்றார். அதை சொல்லிட்டு இங்கே சொல்லும்பொழுது, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அப்போ பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கொண்டு என்ன பண்ணுவார்? பேசுவார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து சொல்லும்போது, உங்கள் வாலிபர்கள் தீர்க்க தரிசனங்கள் அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அப்போ இதில் எல்லாருக்கும் ஈக்குவலான பங்கு கொடுக்குறார். வயசானவங்களுக்கும் தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிறாரு, வாலிபர்களுக்கும் அப்படிப்பட்ட பங்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த பங்கை ஆற்றுகிறவர்கள் வேத வசனத்தை மனதிலே வைத்தவர்களாக, அதை சார்ந்து அவர்களுடைய தீர்க்க தரிசன வாக்கியங்கள் உரைக்கப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். வேதத்திற்கு முரண்பாடாகவோ அல்லது நடக்காத ஒரு விஷயத்தை நடக்க போறதாகவோ சொல்லுகிறதை நாம் தீர்க்க தரிசனமாய் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமா பாஸ், நிச்சயமா. தேங்க்யூ பாஸ் ஜாஷ்வா. இப்போ இந்த ஆவிக்குரிய வரங்களோ அல்லது இந்த தீர்க்க தரிசன வரமோ எதுவரையிலும் இருக்கும்? நம்ம ஆவிக்குரிய வரங்கள் என்கிற கோட்பாட்டை படிக்கும் பொழுதே அது கொடுக்கப்பட்ட நோக்கத்தை அநேக முறை பார்த்தோம். ஆண்டவர் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று ஆவியினுடைய அனுகிரகத்தை கொடுக்கிறார், ஆவியானவருடைய வரங்களை கொடுக்கிறார் என்று நம்ம படித்தோம். அதே எபேசியர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அந்த பகுதி ரொம்ப அழகாக நிறைய காரியங்களை பட்டியலிடுகிறதை நாம் பார்க்க முடியும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, இது எல்லாம் ஆவியின் வரங்கள், தீர்க்க தரிசன வரம், நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள், கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். ஸோ இந்த காரியம் எல்லாம் நிறைவேறுவதற்காக கொடுக்கப்பட்டது. அது நிறைவேறும் வரையிலே இந்த வரங்கள் செயல்பாட்டில் இருக்கும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதான பூரண புருஷராக மாறுவோம் என்றால்,
வேதம் சொல்லுகிறது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்து கொள்ளும் என்று. ஆண்டவருடைய வருகையின் போது தான். ஆண்டவருடைய வருகையின் நாள் வரையிலே நாம் பரிபூரணமாக முடியாது. நம்முடைய வளர்ச்சி அது வரைக்கும் தொடர்ச்சியானதாக காணப்படும். பரிசுத்தமாகுதல் அனுபவத்திலே நாம் தினந்தோறும் வளர வேண்டும். ஆவியின் அனுபவத்தை, ஆவிக்குரிய வரத்தை தினந்தோறும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய அந்த ஞானஸ்நானத்தை தினந்தோறும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த வரம் எதுவரையில் இருக்கும் என்று நம்ம சொல்லி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரையிலே காணப்படும். இந்த வரங்களை குறித்து சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சொல்லும்போது இந்த வரங்களை அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தாங்க, அப்போஸ்தலர் காலத்தோடவே இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் நம்ம சொல்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட நோக்கம் ஆண்டவருடைய வருகை மட்டுமே பூரணப்படுவதற்கான வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தலர்களாக எழுதும்போது என்ன எழுதுறாங்கன்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். தீர்க்க தரிசன வரம் இயேசு கிறிஸ்து வருகை வரையிலே அதனுடைய வேலையை செய்ய வேண்டும். அது எப்போவோ ஒளிந்து போயிற்று என்று நினைக்கக்கூடாது என்பதற்காக இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். இன்னும் 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 19-20. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். நிறைய நேரத்தில் வந்துட்டு நமக்கு இந்த காலகட்டத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது, ஆவியின் வரங்கள் இப்பொழுது பயன்படுத்த முடியாது, ஆவியின் வரங்கள் இல்லவே இல்லை, அதனுடைய வேலை எப்போதோ முடிந்து விட்டது என்று சொல்லுகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, நாம் பரிசுத்தமான தேவனுடைய கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும் வரையிலே சபையானது சீர்பொருந்தி விசுவாசத்தில் ஒருமைப்பட்டவர்களாகி நாம் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் வரையில இந்த வரங்களானது செயல்படும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இப்பொழுதும் செயல்பாட்டில் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்ம ஒரு மனுஷன் பக்தி விருத்தி எப்பொழுதும் அடைந்து முடிகிறானோ, அல்லது முழுவதுமாக தான் இயேசுவை காண எப்பொழுது அவன் ஆயத்தமாகிறானோ அதுவரையிலும் அந்த வரங்கள் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். பாஸ்டர் சார்ல்ஸ், கடைசி நாட்களில் தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் அல்லது போலி தீர்க்கதரிசிகள் எழும்புவார்களா? பேதுரு ரொம்ப அழகாக சொல்கிறார். அதை சொல்லும்பொழுது 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் முதல் வாக்கியத்தில் சொல்லும்பொழுது, கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளாக இருந்தார்கள். எரேமியா இருந்தார்னா எரேமியாவை சுற்றிலும் ஒரு 400 கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அதே போல் இந்த கடைசி நாட்களிலும் கள்ள போதகர்களும் உங்களுக்குள்ளாக இருப்பார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த அப்படியே அதிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா, பொருளாசை நிறைந்தவர்கள் தந்திரமான வார்த்தைகளை நுழைய பண்ணி உங்களை என்ன பண்ணுவாங்க, தங்கள் வசப்படுத்தி கொள்வார்கள். ஏற்கனவே பாஸ்ட் இந்த வசனம் வாசிச்சாருங்க இல்லையா? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் இந்த தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று சொல்லிட்டு அதுக்கு கீழே உள்ள வாக்கியத்தை சொல்கிறாரு பாருங்க. 21வது வசனம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அப்படின்னா ஒரு ஊழியக்காரன் இதை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் என்று சொன்னாலும் அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு என்ன பண்ண வேண்டும், பார்க்க வேண்டும். அது இசைவாக இருக்கிறதா, மற்ற தீர்க்க தரிசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது இசைவாக இருக்கிறதா என்பதை அலசி பார்த்து ஜெபத்தோடு அதை புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக. அதாவது இந்த தீர்க்க தரிசன வரம் மனுஷனை வஞ்சகப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆமாம். அதாவது இந்த வரம் அப்படி வஞ்சிக்காது, மாறாக சாத்தானுடைய வஞ்சகத்தினால சிக்குள்ளவர்களை அது வஞ்சிக்கிறதாக நான் பார்க்க முடியும். நிச்சயமாக பாஸ்டர், இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்றதற்கு மிகுந்த நன்றி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, தீர்க்க தரிசன வரத்தை தேவன் அவருடைய சபையின் வளர்ச்சிக்காக, பக்தி விருத்திக்காக கொடுக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எச்சரிப்படைந்து தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை அறிந்து அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். நாம் இந்த கடைசி காலத்தில் அதனுடைய ஆவியை பகுத்தறிந்து தேவனை சார்ந்திருந்து வாழ்வோம். நிச்சயம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதே போன்ற ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள ஹோப் டிவியில் இணைந்திருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.